ஆமா, ரோபோ சங்கர். ரோபோ அண்ணா வந்து எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணா மாதிரி. 19 வருஷம் அவரோட நிறைய மெமரிஸ் இருக்கு அவரோட. இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது அவரோட வாய்ஸ் என்கிட்ட இருக்கு. அது வரைக்கும் அவர் இருப்பாருன்றதை நான் பிலீவ் பண்றேன். நார்மலா ஜென்ரலா பேசுவாரு. சொல்லுமா அன்பு தம்பி செல்லக்குட்டி டிஎஸ்கே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அண்ணே, நான் இந்த மாதிரி ஷூட்டிங்ல இருக்கேன். நீ ஷூட்டிங்ல இருக்கிறாயா? நீ என்ன சாப்பிட்டாய்? நானு ரோபோன டிரைவர் 3 பேரும் வந்து அவர் என் பக்கத்துல உட்காந்துருக்காரு, நான் இங்க உட்காந்துருக்கேன். முன்னாடி டிரைவர், ரோபோன முன்னாடி நல்லா தூங்கிட்டு நைட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாம் தூங்கிட்டோம். திடீர்னு பார்த்தா வண்டி அப்படியே மாதிரி பறந்து போய் டம்மி இங்க லேண்ட் ஆகுது. அடிச்சதுல ரோபோனுக்கு இந்த இடத்துல லைட்டா அடிச்சு இந்த டாப்ல லைட்டா ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. உன்னை விட்டால் யாருங்க அப்பா அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆகுது அவங்க இறந்து. லைஃப்ல வந்து எவ்வளோ கஷ்டம் லைஃப்ல அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சு, ஆனா அந்த கஷ்டத்தெல்லாம் எங்கள்கிட்ட கொடுக்காம அவர் மட்டுமே தாங்கின ஒரு சோல். ஆக்சுவலா டிஎஸ்கே அது வந்து எப்படி கவுண்ட் பண்ணி செந்தில், லார்டன் ஹாரி அந்த மாதிரி பிரிக்க முடியாத அந்த பேர், அது மாதிரி அசார் டிஎஸ்கே. சேனலை விட்டு கிட்டத்தட்ட 7-8 மாசம் வந்து சம்பளம் மேல வேலை பார்த்தோம். கலக்க போகுது சீசன் 7 டைட்டில் வின் பண்ணோம். ஸோ அந்த மனசு எல்லாருக்கும் வராது. வைஷு வந்து நாங்கள் லவ் மேரேஜ். ஆக்சுவலி என்னை மட்டும் நம்பி வந்தாங்க. இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது இது ரெண்டும் எப்படி உருப்பட போகுது அப்படி சொல்லிதான் நிறைய இடங்கள்ல அந்த பேச்சு வந்தது. ஆக்சுவலா எனக்கு ஆரம்பத்துல எப்படி இருந்ததுன்னா, டெலிவிஷன்ல வந்தா போதும், வரவே மாட்டேன், டிவியில வந்திருக்கவே மாட்டேன். ஆனா நான் காலேஜ் ஃபுல்லா சொல்லிடுவேன், நான் இந்த மாதிரி சன் டிவி அசத்த போகுது யாருல நான் செலக்ட் ஆயிட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த கான்டாக்டுமே கிடையாது. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சொல்லி பசங்கள்ட்ட எல்லாம் சொல்லி வித்தின் 1 மந்த்ல நான் சன் டிவில அசத்த போகுது யாருக்கு போனேன். டிவியில நடிச்சு படம் நடிக்கும் போதெல்லாம் எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஏன்னா எனக்கு நடிக்க தெரியல. ஒரு சில பேர் ஆரம்பத்துல வந்து டீச் பண்ணல எனக்கு. இதெல்லாம் நிறைய அவமானங்கள் தான் நடந்தது அந்த இடத்துல. அட்மாஸ்பியரை கிளியர் பண்ண, நாயை துரத்து இப்படிலாம் அனுப்பி விட்டாங்க. டிஎன் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். விஜே பவித்ரா ஹியர். இன்னைக்கு நம்ம கூட டிஎஸ்கே சார் தான் இருக்காரு. ஹலோ சார். வணக்கம் பவித்ரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். ஹேப்பி தீபாவளி ஃபர்ஸ்ட். Thank you. வில்லன் டு ஹீரோ இப்போ டிஎஸ்கே சார். சோ எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? அந்த படத்துல வில்லனே இல்ல ஆக்சுவலா. இல்ல வில்லன் இல்லனா ஓகே, நான் அந்த ஒன்லி பர்சன் அதுல கிரே ஏரியா, அது ஒரு கேரக்டர் தான். பட் எல்லாம் வெளியில வந்து பரவாயில்ல, வில்லன் சொல்ற அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இருந்தது. நமக்கு செம ஹாப்பி. ஸோ வில்லன் டு ஹீரோ, நான் ஹீரோன்றதே நான் பெருசா அதை நான் லைக் அக்செப்ட் பண்ணல கதையுடைய நாயகனா. ஏன்னா அந்த கதைக்கு இந்த படத்துல நான் ஒரு முதன்மை கதாபாத்திரம். ஸோ அதனால ஹீரோன்றதுக்கு ரொம்ப பெரிய வார்த்தை. ஸோ அதனால படத்துடைய கதையின் நாயகனா அந்த படத்துல லான்ச் ஆகுறது ஹாப்பி. சூப்பர் சார், சூப்பர். சோ 19 இயர்ஸ் ஆஃப் டிஎஸ்கே இல்லையா இப்போ? ஆமா. திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? திரும்பி பார்க்கும்போது அப்பா நம்மளா இவ்வளவு தூரம் கிளந்து வந்திருக்கோன்ற மாதிரி தான் ஒரு ஃபீலா இருக்கு. ஏன்னா ட்ரிச்சில வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு வந்து அசத்த போகுது யார் ஷோக்கு எங்க பெரியப்பா தான் வந்து என்ன ட்ரெயின் ஏற்றி விடுறாரு. ஒரு அன்ரிசர்வ்டு டிக்கெட். ஐ திங்க் அந்த டைம்ல ரொம்ப கம்மி அந்த அன்ரிசர்வ் டிக்கெட்டு. ஏன்னா உடனே வர சொல்லிட்டாங்க அங்க. ஸோ அந்த அன்ரிசர்வ் டிக்கெட்ல உட்கார ஸ்பேஸ் இல்லாம நடுவில் ஒரு நியூஸ் பேப்பரை பிரிச்சு போட்டு அதுல உட்கார்ந்து விடிய விடிய டிராவல் பண்ணி எப்படா காலைல வரும் சென்னை தனியா போறேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண என்னோட கெரியர் வந்து இன்னைக்கு சென்னையிலேயே நான் இங்க இருக்கேன். ஸோ இன்னைக்கு 4 பேர் பார்த்தா டிஎஸ்கேனா தெரியுதுன்னு போது ஒரு மாதிரி பிளஸ்டா ஃபீல் ஆகுது. ஒரு பெரிய லாங் ஜேர்னி தான். ஆக்சுவலா எனக்கு ஆரம்பத்துல எப்படி இருந்ததுன்னா, டெலிவிஷன்ல வந்தா போதும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மிமிக்ரின்னு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் நம்மகிட்ட வந்தது. பண்றோம் வெளியில ஸ்கூல்ல எல்லாம் நான் பண்ணும்போது, நான் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பண்ணும்போதே, நான் 10th ஸ்டாண்டர்ட் பண்ணும்போதே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்ப சின்ன ஆர்கெஸ்ட்ரால எல்லாம் போய் பண்ணிட்டு இருப்பேன். இந்த 10th ஸ்டாண்டர்ட் லீவ்ல போயிட்டு ஆர்கெஸ்ட்ரால வந்து அப்ப எனக்கு 50 ரூபா தருவாங்க, 50 rupees தருவாங்க. அதுக்கு நான் வந்து பெர்மனன்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டீம்ல பெர்மனன்ட் ஆகணும்னு சொல்லி ஸ்பீக்கர் எல்லாம் தூக்கி வச்சுட்டு இருப்பேன். ஸோ அப்படி வந்து இந்த ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு விஷயம் லைக் அப்படிதான் இருந்தது. ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் டெலிவிஷன்ல வந்தா போதும். நான் வந்து இப்பதானே இந்த மேனிஃபெஸ்ட் இதெல்லாம் சொல்றாங்க. எனக்கு அப்பவே நான் வந்து என்னன்னா ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ற ஒரு ஆளு. வரவே மாட்டேன், டிவியில வந்திருக்கவே மாட்டேன். ஆனா நான் காலேஜ் ஃபுல்லா சொல்லிடுவேன், நான் இந்த மாதிரி சன் டிவி அசத்த போகுது யாருல நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சும்மா ஒரு போற போக்குல. ஆமா சும்மா சொல்லுவேன். எனக்கு அது வந்து நான் செலக்ட் ஆயிட்டேன், நான் கூப்பிட்டுருவாங்க. அப்போ வரைக்கும் எனக்கு எந்த கான்டாக்டுமே கிடையாது. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சொல்லி பசங்கள்ட்ட எல்லாம் சொல்லி வித்தின் 1 மந்த்ல நான் சன் டிவில
அசத்த போது யாருக்கு போனேன். உங்களுக்கு அந்த யூனிவர்ஸ் கொண்டு வந்து சேர்த்துச்சு. மேபி இருந்திருக்கலாம். ஸோ அது எப்படின்னு தெரியல. அண்ணன் ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து எனக்கு அந்த நம்பர் கொடுத்தாரு. டைரக்டர் ராஜ்குமார் சாரோட நம்பர் கொடுத்தாரு. அவருக்கு நான் மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணி அவ்வளவு மெசேஜ் அனுப்பி, இப்ப முன்னாலாம் வந்து ஒரு 50 தடவை மெசேஜ் அனுப்ப முடியும் ஒரே டைம்ல. இப்போ பாத்தீங்கன்னா குட் மார்னிங் 50 டைம்ஸ் அனுப்பலாம். வந்துகிட்டே இருக்கும் குட் மார்னிங். அது மாதிரி 200 டைம்ஸ் வந்து ஹாய் சார், ஐ எம் சரவணகுமார், ஐ எம் காலேஜ் ஸ்டூடெண்ட், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார் அப்படின்னு போட்டு அனுப்பி அவர் டென்ஷனாக எனக்கு கால் பேக் பண்ணாரு. அப்புறம் நான் மிமிக்ரிலாம் ஒன்று பண்ணதை பார்த்துட்டு ஓகே டேலண்ட் தான் போல இருக்கு, கூப்பிடுவோம், சின்ன பையனா இருக்கான்னு சொல்லி கூப்பிட்டு. ஸோ அப்படி திரும்பி பார்க்கும்போது சின்னதாக லேர்ன் பண்ணி இன்னைக்கு நம்ம வந்து ஓரளவு ஓகே பரவாயில்ல, நம்ம சொல்ற மாதிரியான படங்கள்ல 2-3 நடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் ஹாப்பி. சூப்பர் சார். உங்களுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்க ஸ்கில்ஸ் மாதிரி இருந்திருக்கு இல்லையா? அந்த டைம்ல வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு இளம் கன்று பயமறியாதுன்னு அந்த மாதிரி அந்த டைம்ல நானாவே ஒண்ணு நினைச்சு இப்படி ஆயிடுவோம், டிவில வந்துருவோம், நம்ம டிவி வந்ததுக்கப்புறம் படம் நடிக்க போறோம் இருந்தது. என்னன்னா டிவில நடிச்சு படம் நடிக்கும் போதெல்லாம் எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஏன்னா எனக்கு நடிக்க தெரியல, நடிப்புனா என்னன்னு தெரியல, எப்படி வந்து ஸ்கிரீன் முன்னாடி நடிக்கணும், கேமரா எப்படி ஃபேஸ் பண்ணணும், பதட்டம் ஆயிடும், டயலாக் வராது, இந்த மாதிரி ஒண்ணுமே எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து போன இடத்துலையும் நான் வந்து நிறைய என்ன சொல்றது, ஒரு சில பேர் ஆரம்பத்துல வந்து டீச் பண்ணல எனக்கு. எல்லாரும் அவங்களுக்கு டீச் பண்ணணும் அவசியமும் இல்லை, நடிக்க வந்துட்டேன்னு நடிச்சுதான் ஆகணும். ஆனா சில பேர் கத்துக் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு வந்து நிறைய அவமானங்கள் தான் நடந்தது அந்த இடத்துல. ஸோ நிறைய வந்து அட்மாஸ்பியரை கிளியர் பண்ண சொல்லி மாரி என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலலாம், 2வது படம் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் படத்துலலாம் ரொம்ப நல்லா ட்ரீட் ஆச்சு. 2வது படத்துலலாம் சொல்றேன் அட்மாஸ்பியரை கிளியர் பண்ணு, நாயத்துரத்து இப்படிலாம் அனுப்பி விட்டாங்க. ஸோ அப்படிலாம் இருந்தது. அப்போ ஒன்னே ஒன்று மைண்ட்ல வந்தது, வேலையை கத்துப்போம், வேலை தெரியல உனக்கு, சரி ஓகே வேலையை கத்துக்க, அவமானப்பட்டு அழுதுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, வேலையை கத்துக்குவோம். சரி கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ நான் பிரகாஷ் பாஸ்கர்லாம் இந்த படத்தோட ஜிஆர் ஜீவா படத்தோட டைரக்டர்லாம் எனக்கு 15 வருஷம் முன்னாடியே தெரியும். நான் ஆரம்பத்துல வந்து நான் ஒரு பைலட் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம், ஆல்பம் இதெல்லாம் வந்து பண்ணும்போது அவன் தான் டைரக்டர் அதுக்கு. ஸோ இப்போ அதே டீம் தான் வந்து இப்போ ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணிருக்கோம். ஆமா ஆமா, வெரி நைஸ். சோ இப்போ நெக்ஸ்ட் நாங்க உங்களுக்காக ஒரு போட்டோ செக்மெண்ட் வச்சிருக்கோம். ஓகே, நான் காட்றேன், உங்களுக்கு அதை பார்த்து என்ன தோணுதோ சொல்லுங்க. அசார் டிஎஸ்கே அது வந்து எப்படி கவுண்டமணி, செந்தில், லார்டன் ஹார்டி அந்த மாதிரி பிரிக்க முடியாத அந்த பேர், அது மாதிரி அசார் டிஎஸ்கே. அசார் வந்து ஆல்வேஸ் ரொம்ப ஸ்பெஷல். என்னோட மீடியா ஃப்ரெண்ட்ஸ்லயே வந்து ரொம்ப, எனக்கு மீடியாலே ரொம்ப ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அசார். நிறைய அவர்கிட்ட இருந்து கத்துருக்கேன் நான் லேர்னிங்கா. அவர் வந்து ரொம்ப பயங்கர டேலண்ட் அசார், ஒரு 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 எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். இன்னும் வந்து அந்த எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்டை வந்து இன்னும் வெளியில வந்து என்ன சொல்றது, ஒரு படமா இன்னும் வந்துட்டு இருக்கு, அடுத்தவர் நடிச்சிட்டு இருக்க படங்கள் வந்து அவருக்கு அதை வந்து கொண்டு வரும். ஆல்ரெடி 3 படம் ஹீரோவா பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. சர்ப்ரைஸ் என்னன்னா, நான் வந்து இந்த கலக்கப்போது யாரப்ப நான் கண்டஸ்டண்டா போறதுக்காக கேட்டிருந்தேன் அசார்ட்ட, சொல்லிட்டு இருந்தேன், மச்சான் அந்த மாதிரி ஆதித்யால இருந்துட்டு நான் போலான் இருக்கேன், கண்டஸ்டண்டா கூட ஒரு ஆள் வேணும், நீ வேணா பண்றியான்னு விளையாட்டா கேட்டேன். பண்றேன்டான்ட்டான். அப்ப அவர் ஹீரோவா பண்ணியிருந்தாரு. ஸோ ஹீரோவா பண்ணி ஒரு சேனலை விட்டு கிட்டத்தட்ட 7-8 மாசம் வந்து சம்பளம் மேல வேலை பார்த்தோம். கலக்க போகுது சீசன் 7 டைட்டில் வின் பண்ணோம். ஸோ அந்த மனசு எல்லாருக்கும் வராது. சில பேர் பயப்படலாம், ஃபினான்ஷியலி நம்ம எப்படி 8 மாசம் வேலை கிடையாது, சம்பளம் கிடையாது, என்ன பண்ண போறோம் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கும் நம்ம கூட நான் ஜெயிக்கிறதா பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலான பாண்டிங் தான். நிறைய சண்டை போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்க சண்டை இருக்கும். ஆனா என்னன்னா இது எல்லாமே கிரியேட்டிவ் சண்டையா தான் இருக்கும். இந்த கவுண்டர் நல்லா இல்லடா, நான் சொன்ன கவுண்டர் தான் நல்லா இருந்தது, இல்ல இந்த ஸ்கிரிப்ட் தான் நல்லா இருந்தது. பர்சனலா சண்டை போட மாட்டோம், பட் ஆனா இந்த மாதிரி கிரியேட்டிவ் சண்டைகள்லாம் நிறைய வரும். ஆல்சோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணீங்கல சார், கலக்க போகுது. சோ எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட் உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு கலக்க போகுது டைட்டில் வின் பண்றதே ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாராலையும் அந்த டைட்டில் வின் பண்ணிட முடியாது. ஏன்னா அதுக்கு பெரிய ஒரு பேஷன்ஸ் வேணும் ஆக்சுவலா. ஏன்னா அவ்வளவு எபிசோட்ஸை கடந்து நீங்க வரணும், வந்து ஃபைனலி நல்லா பண்ணணும், எல்லா எபிசோட்லயும் நல்லா பண்ணிட்டு ஃபைனலி நல்லா பண்ணணும். ஃபைனலி நீங்க சொதப்புனீங்கன்னா உங்களுக்கு கப்பு கிடைக்காது. அப்படி நாங்க வந்து கன்சிஸ்டன்சியா நாங்க வந்து பண்ணதுதான் கலக்கப்போதையர் சாம்பியன்ஸ். கலக்கப்போதையர் 7ல வின் பண்ணதே செம்ம ஹாப்பி. ஏன்னா அது நான் கன்ஃபார்ம் அடிச்சே ஆகணும். ஏன்னா வேற ஒரு சேனல்ல இருந்து நம்ம இங்க வரோம், நம்ம ஜெயிக்கலன்னு வைங்களேன், ரொம்ப ஈஸியா எல்லாரும் அங்க இருந்து இங்க வந்தானுங்க, மத்தியா புஷ்ன்னு போயிடுச்சு, இப்படிதான் ஆயிருக்கும். ஆனா ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா இங்க இந்த வேர்ல்டுல வந்து வின்னர்ஸை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்குவாங்க, ரன்னர்ஸை கூட ஞாபகம் வச்சுப்பாங்களான்னு தெரியல. அதனால வின்னர் ஆயே ஆகணுன்றதுல ரொம்ப கான்ஸ்டன்டா இருந்தோம். அதே மாதிரி
அது முடிச்சுட்டு நான் கலக்க போதியார் முடிச்ச கையோட நான் காமெடி ராஜா கலக்கல் ராணின்னு ஒண்ணு பண்ணேன், நானும் சுனிதாவும். Okay. அதுவும் ஒரு ரியாலிட்டி ஷோ. ஆமா. அதுலயும் நானும் சுனிதாவும் டைட்டில் வின் பண்ணோம். ஆ. மூணாவதா வந்து கலக்க போய் சாம்பியன்ஸ் 3 வரும்போது அசார் நானும் திரும்ப சேர்றோம் போது ஆ. இந்த தடவை இது அடிச்சே ஆகணும். ஆனா செம்ம காம்படிஷன் இந்த தடவை. ஆ. அப்ப எல்லாருமே புது புது பசங்களா இருப்பாங்க, டேலண்டா இருப்பாங்க, எல்லாம் ஓகே, சரி ஓகே அடிச்சு வந்துடலாம் நம்பிக்கை. இதுல பாத்தீங்கன்னா எங்க திரும்பினாலும் ஒரு சைடு பாத்தீங்கன்னா சதீஷ் ராஜுவில் இருப்பாங்க, ஒரு சைடு பாத்தீங்கன்னா ராமர் அண்ணன் நிஷாக்கா இருப்பாங்க, இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து யாரு சதீஷ் ராஜுவில் சொல்லிட்டேன்னா இது மாதிரி ஆதவன் அண்ணன், இவரு நம்ம இவங்க இருப்பாங்க ஜெயச்சந்திரன் அண்ணன், இந்த சைடு அமுதவாணன் அண்ணன், பழனி பட்டால், இது மாதிரி பாலா வினோத்னு எல்லாமே ஜாம்பவானா இருப்பாங்க. அப்ப அவங்கள அடிச்சு ஜெயிக்கிறது தான் பெரிய சுவாரஸ்யமும் கூட. அதுக்கு வந்து பயங்கர எஃபர்ட் போட்டு அப்படி இப்படின்னு பண்ணி ஃபைனலா அந்த கப்பை தூக்கிட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டோம், பட் ஆனா ரொம்ப லவ் பண்ணி பண்ணோம். அந்த அந்த பீரியட் ஆஃப் திங்ஸ் வந்து ரொம்ப லவ் பண்ணி பண்ணோம். ஐ அம் சோ ஹாப்பி. நெக்ஸ்ட் வந்து ஓகே, வைஷு ரியா. வைஷு வந்து நாங்கள் லவ் மேரேஜ் ஆக்சுவலி. 2 பேருமே வேற வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. ஸோ அப்படின்னும் போது எடுத்த உடனேயுமே எங்களுக்கு பெரிய இந்த லவ் மேல 2 பேர் ஃபேமிலிக்குமே ஆமா, என் ஃபேமிலி பயங்கர சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க சைட்ல வந்து கொஞ்சம் எதுக்கு வேணாமே, நீங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் ஓகே, பட் மாப்பிள்ளையா கஷ்டம் தான், வேணாம் நீங்க வேற ஏதாவது பண்ணுங்க, வேற ட்ரை பண்ணிக்கலாங்க. அப்புறம் பட் ஆனா அந்த லவ் பண்ணது முடியல. சரி ஓகேன்ட்டு என்னை மட்டும் நம்பி வந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது இது 2 எப்படி உருப்பட போகுது அப்படி சொல்லிதான் நிறைய இடங்கள்ல அந்த பேச்சு வந்தது. பட் ஆனா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் ஆயிடுச்சு நாங்க கல்யாணம் ஆகி. எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டாட்டர் இருக்கா, அரியா, 8 இயர்ஸ். ஆமா, 8 வயசாகுது அவளுக்கு. எனக்கு கிடைச்ச மெஜாரிட்டி ஆஃப் சக்சஸ்க்கான ரீசன் என்னோட அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்க ஒய்ஃப் அண்ட் என் ஃபேமிலி தான். நான் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி. ஐ மீன் ஜாயிண்ட் ஃபேமிலினா இன்னைக்கு எல்லாம் அம்மா அப்பா கூட இருக்கிறதே ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி தான் ஆயிடுச்சு இல்லையா. அதனால நானு, அம்மா, தம்பி, தங்க, ஒய்ஃப் எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம். ஸோ பயங்கர இப்ப நான் எங்கேயாவது போறேன்னா என் வீட்டுல என் ஒய்ஃப் வந்து பயங்கரமா அவங்க பேக் பண்ணிப்பாங்க. அதாவது எந்த ஒரு வேலையும் என் சைட்ல கொண்டே வர மாட்டாங்க. அது ஒரு கரண்ட் பில் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு கடைக்கு போறதா இருக்கட்டும், ஒரு ஜாமா வாங்குறதா இருக்கட்டும், ஒரு தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க. நான் வந்து அவங்க கூட சப்போர்ட்டிவா இருந்தா மட்டும் போதும், மற்றபடி எல்லாமே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிஃப்டட் தான் வச்சுக்கோங்களேன். என்னோட க்ளோன் மாதிரி. எனக்கு ஒரு க்ளோன் இருந்தா எப்படி இருக்கும், நீ போய் இந்த வேலையை பண்ணிருப்பா அப்படின்னா அது பண்ண ஒரே மாதிரி பேர் மட்டும். ஆமா, பேரு மட்டும் வேற அப்படின்ற மாதிரி. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி, ஒரு கியூட்டான ஒரு சின்ன ஃபேமிலி, அவ்வளவுதான். இப்போ அப்படியே நட்சத்திர ஜன்னல் சாங் போட்டு அப்படியே உங்களுக்கு காமிச்சா அவ்வளவுதான். இல்ல ஹாப்பி. எனக்கு என்ன ஹாப்பினா என்னன்னா ஒரு லைஃப்ல வந்து ஒரு பார்ட்னர் அமைறது ரொம்ப கஷ்டம். முதல்ல ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளான பார்ட்னர். என்ன தேவையில்லாத கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ரொம்ப நீ ஏன் இவ்வளவு லேட்டா வந்த, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, இந்த மாதிரி இருக்காது. என் பொண்ணு தான் கேட்பா என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க. என் ஒய்ஃப் அப்படி இல்ல, லைக் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இப்ப நான் படத்துல எல்லாம் பண்ணும்போது சில ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் நான் பண்ணிருக்கேன் இதுல. அப்படி இருக்கும் போது என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கும், ஆனா அத வெளியில இல்லாம ஓகே அவங்க ப்ரொஃபஷனுக்காக தான் பண்றாங்க, அது அவங்களோட ஒர்க் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விஷயம் இருக்குல்ல, அது வரைக்கும் ஐ ஃபீல் சோ பிளெஸ்ட். அது தேவை. இப்ப இருக்கிற மீடியால வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு மீடியால ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஒய்ஃப், அதுவும் மீடியால இருக்கிற பர்சனை வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆமா, அந்த பிலீவ் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அதிகமாவே எனக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆமா, ரோபோ சங்கர். ரோபோ அண்ணா வந்து எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணா மாதிரி. எனக்கு அண்ணா இல்ல, தட் மீன் நான் தான் ஃபர்ஸ்ட் பையன் எங்க வீட்டுக்கு. எப்படி என்னோட ஜேர்னி ஒரு 19 இயர்ஸ் ஜேர்னினா அவரோட பழக்கம் ஏற்பட்டு 19 வருஷம். ஏன்னா அவங்களா தான் என்னை வந்து மோல்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. ஈரோடு மகேஷனை வந்து நான் அசத்த போதியார் ஒரு ஷோல வந்து 2007ல ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு. அதுல இருந்து நான் வெளில வந்துட்டேன். அசத்த போதியார் ஷோ விட்டு ஒரு மனசாபம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் வெளில வந்துட்டேன். அப்போ வந்து ஈரோடு மகேஷனை வந்து என்னை பேக் பண்ணாங்க. அப்போ நான் காலேஜ்லாம் படிச்சுட்டு இருந்தேன். நான் ஃபேமிலிக்கு நானே என்னோட ஃபீஸ் எல்லாம் கட்டி நானே படிச்சுட்டு இருந்தேன். அப்பா பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. பட் எனக்கு ஒரு வைராக்கியம், நான் சம்பாரிச்சு நான் வந்து கட்டணும் அப்படி. ஏன்னா 12th வரைக்கும் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. அவரு என்னோட 11th ஃபீஸே வந்து அவர் ஒரு பைக் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த பைக்கை தான் வித்து எனக்கு ஃபீஸே கட்டினாரு. அப்போ ஐ திங்க் அந்த டைம் 11,000 rupees. நான் சொல்றது 2005ல. இது ரொம்ப பெரிய விஷயம் அப்போ. ஸோ 11,000 rupees ஃபார் அ இயர். பட் ஆனால் அது கையில இல்லைன்ட்டு போய் வண்டியை வித்துட்டு எப்பயுமே ஒரு பைக்ல ஜம்முன்னு போறவரு
நடந்து போறத பார்க்கும்போது எனக்கு நல்லா படிக்கணும்னு தோணுச்சு. அப்ப நான் நல்ல மார்க் வாங்கினேன். ம். ஸோ அதுக்கப்புறம் ஒன்று தோணுச்சு, காலேஜ் போகும்போது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும் தான் எங்க அப்பா கட்டணும், ம். மற்றபடி நான் தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி வைராகியமா இருந்தேன். அப்ப சின்ன சின்ன ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னேன்ல. ம். அப்ப மகேஷ் அண்ணனை கூட்டிட்டு வந்து இவங்க கையில ஒப்படைச்சாங்க. ரோபோ அண்ணன் கையிலையும் சுட்டி அண்ணன் கையிலையும். ஓகே. தம்பிமா இது வச்சலாம், இவங்க வந்து என்னோட தம்பி மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற பையன், நல்ல டேலண்ட். நீங்க எங்கெங்கெல்லாம் ஷோ போறீங்களா கூட்டு போங்க. சேலம்ல இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. ம். அங்க இருந்து ஆரம்பிச்ச பயணம். ம். 19 வருஷம் அவரோட. ஆஹ் நிறைய மெமரிஸ் இருக்கு அவரோட, நிறைய மெமரிஸ். அதுல ஏதாச்சும் நிறைய ஸ்பெஷல் ஒன் இருக்கிறதுல. பேசிக்கா ரோபோனை வந்து அதட்ட மாட்டாரு, திட்ட மாட்டாரு, ரொம்ப ஜாலியா இருப்பாரு எப்பயுமேவா? எப்பயுமே. கோவமே வராதா? கோவமே பட மாட்டாரு. நான் கோவப்பட்டேன்னா நம்மள்ட்ட சொல்றேன். இப்ப நான் என்கிட்ட கோவப்பட்டு பேசினதே கிடையாது. ஒருவேளை ஸ்டேஜ்ல ஏதாவது சொதப்பி இருந்தா கூட அது திட்டவும் மாட்டாரு. ம். அவர் இன்னும் என்ஹான்ஸ் தான் பண்ண பார்ப்பாரு. ஓகே. இது நல்லா இருந்ததுமா, இது சூப்பரா இருந்ததுமா, அப்படிதான் இருக்கும் தவிர ம். திட்ட மாட்டாரு. அப்புறம் கோவா ஒரு தடவை கூட்டு போனாரு எங்களை, ஒரு ஈவெண்ட்டுக்கு. ஓ, அதாவது ஓகே. ஒரு க்ரூஸ்ல வந்து ஒரு ஈவெண்ட். அப்பெல்லாம் வந்து இந்த பேராஷூட் மேல எல்லாம் போகும்ல, ஆமா. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அப்ப அவர் மூலியம். அவர் மூலமா தான் கூட்டு போனாரு. அவர் அதான் மேல கூட்டு போய் நான் வேணும்னு முக்கியெல்லாம் எடுத்தாங்க. ஆ. உயிர் பயத்துல கத்தி ஆ. ரொம்ப பெரிய இதா இருந்தா. அப்புறம் க்ரூஸ்ல, அதாவது வந்து நடுக்கடல்ல வந்து ஈவெண்ட் பண்ணோம். அந்த அனுபவம் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய அனுபவமா இருந்தது. ஓகே. போனோம் ஒரு தடவை, செம்ம இன்சிடென்ட். ஒரு தடவை ஆ. மறக்கவே முடியாது. யார்கிட்ட நான் சொன்னதே இல்ல. நானு, ரோபோன, டிரைவர் 3 பேரும் வந்து, அப்புறம் இன்னொரு வினோத்னு சொல்லி வினோத் அண்ணன், அவர் வந்து ரோபோன கூட எப்பயுமே இருப்பாரு. ஓகே. ஓகே, அவர் ரைட் ஹேண்ட் மாதிரி. நாங்க அவரை வந்து மம்மட்டின்னு கூப்பிடுவோம். ஓகே, சரி. அவர் என் பக்கத்துல உட்காந்துருக்காரு, நான் இங்க உட்காந்துருக்கேன். முன்னாடி டிரைவர், ரோபோன முன்னாடி நல்லா தூங்கிட்டு நைட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆ. டிரைவர் போயிட்டே இருக்காரு. டிரைவருக்கு வந்து கொஞ்சம் காது லைட்டா கேட்காது. ம். போயிட்டே இருக்காரு நைட்டு. ஆ. பார்த்தா ஆப்போசிட்ல பார்த்தா கொஞ்ச நேரம் எல்லாம் தூங்கிட்டோம். திடீர்னு பார்த்தா வண்டி அப்படியே ஒரு மாதிரி பறந்து போய் டம்னு இங்க லேண்ட் ஆகுது. ஆ. என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு ஸ்கிட் ஆகி இந்த இது மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, ஆ. பேரிகேட்ஸ் வச்சிருக்காங்க, பள்ளம் இருக்கு அந்த மாதிரி. அதுல விழுந்துடக்கூடாதுன்னு தட்டி கொண்டு போய் எங்க இடிச்சிட்டாரு. ஓகே. ஓகே. வண்டி செம்ம டேமேஜ். ம். அடிச்சதுல ரோமோனுக்கு இந்த இடத்துல லைட்டா அடிச்சு இந்த டாப்ல லைட்டா ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அச்சச்சோ. இப்ப நம்மனா என்ன பண்ணிருப்போம், ஐயோ அப்பான்னு பதற இருப்பான்ல. அவர் வந்து அப்படியே எந்திரிச்சு என்னடா வலிச்சிருக்கும் போல தொட்டு பார்த்தாரு, ரத்தம். அப்படி இறங்கி நீ இந்த வண்டி எடுத்துட்டு வந்துரு, நாங்க வேற வண்டி பிடிச்சு போயிரும். அந்த விஷயம் வந்து அது என்னமோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்த மாதிரியே ஒரு சினாரியோ. ஆமா, நாளா போய் பறந்து அப்படி முன்னாடி போய் விழுந்தேன் நானு. அந்த மாதிரி நிறைய அனுபவம்லாம் அவரோட. ரொம்ப ஈஸி, டேக் இட் ஈஸியா எடுப்பாரு. பட் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது நான் அப்படி நினைக்கல. அவர் என் கூட எப்பயும் இருக்காரு. என்கிட்ட இருக்கு அந்த வாய்ஸ், அவர்கிட்ட இருக்கு. அவரோட வாய்ஸ் என்கிட்ட இருக்கு. அது வரைக்கும் அவர் இருப்பாருன்றதை நான் பிலீவ் பண்றேன். எங்களுக்காக அந்த வாய்ஸ் பேசி காட்டுறீங்களா ஏதாச்சும்? நிறைய இடங்கள்ல அவரு இந்த மூவி டயலாக் பேசியிருக்கேன் நான். நார்மலா ஜென்ரலா பேசுவாரு. ஜென்ரலா பேசுற வாய்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபோன் பண்ணா, சொல்லுமா அன்பு தம்பி செல்லக்குட்டி டிஎஸ்கே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா, அண்ணே நான் இந்த மாதிரி ஷூட்டிங்ல இருக்கேன். நீ ஷூட்டிங்ல இருக்கிறாயா, நீ என்ன சாப்பிட்டாய்? அண்ணா காலையில இட்லி சாப்பிட்டேனே அப்படின்னா, நானு இட்லியோடு என்ன சாப்பிட்டாய், அதற்கு தொட்டுக்கு ஏதாவது எடுத்துக்கொண்டாயா, இந்த மாதிரிலாம் பேசுவாரு. இது வந்து எங்களோட ஜாலியா பேசும்போது என்னன்னா பாட்டு மாதிரியே பேசுவாரு. இப்படி எல்லாம் சில டைம் பேசுவாரு. சில டைம் வந்து இப்ப ஸ்டேஜ்ல எல்லாம் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. என்னையும் அசாரையும் பாத்தீங்கன்னா, அடுத்ததான் 2 சூப்பரான அன்பு தம்பிகள் வரப்போறாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். ஒண்ணு வந்து என்னுடைய அன்பு தம்பி அசார், இன்னொன்னு என்னுடைய அன்பு தம்பி டிஎஸ்கே. 2 பேரும் ஸ்டேஜ்ல வந்தாங்கன்னா மிரட்டி விட்டுருவாங்க. அதுவும் இந்த லேட்டஸ்ட் வாய்ஸ், தளபதி வாய்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா பிரிச்சிருவாங்க தம்பிங்க. உங்களோட சூப்பரான கைத்தட்டுக்கு மத்தியில லெட்ஸ் வெல்கம் அசார் டிஎஸ்கே. இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். பாத்தீங்கன்னா நீங்க ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருந்தீங்க. அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆகுது அவங்க இறந்து. லைஃப்ல வந்து எவ்வளோ கஷ்டம் லைஃப்ல அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சு, ஆனா அந்த கஷ்டத்தெல்லாம் எங்கள்கிட்ட கொடுக்காம அவர் மட்டுமே தாங்கின ஒரு சோல். ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்து அப்பாவோட அருமை வந்து அப்போ தெரியாது, அவங்க இல்லாதப்ப தெரியும், இல்லைன்னா அவங்க அப்பா ஆனாதான் தெரியும். இப்போ நான் அப்பா ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மாசத்துக்கு நம்ம இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்க வேண்டியது இருக்கு. அந்த காசு எங்கேருந்து வரும்?
அந்த காசுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பாரு. ஒரு தீபாவளிக்கு நீங்கள் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் எங்கள் அப்பாவை நினைக்கிறேன், சே எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கணும், எல்லாருக்கும் வாங்கிட்டு அவருக்கு ஏதோ ஒன்று கம்மியாக வாங்கிப்பாரு. இப்போ அதே தான் நானும் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ கஷ்டம் வருது. எங்கள் அப்பா வந்து ஒரு ஜென்ரலாக சும்மா ஒரு லாரி கிளீனராக ஸ்டார்ட் பண்ணார் அவரோட கெரியரை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் கிளீனராக இருந்தவர் லாரி டிரைவர் ஆனால் டிரைவர் ஆகி பஸ் டிரைவர் ஆனார். பஸ் டிரைவர்லேருந்து ஜீப் டிரைவர் ஆனார். அப்புறம் கலெக்டருக்கு வண்டி ஓட்டினார். அப்புறம் அப்படியே கொஞ்சம் வந்து படித்து 10th ஸ்டாண்டர்ட், அப்போல்லாம் 10th ஸ்டாண்டர்ட்ன்றது 12th ஸ்டாண்டர்ட் மாதிரி 10th படித்து அதுக்கப்புறம் ப்ராவிடென்ட் ஃபண்டு பிஎஃப் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஎஃப்லாம் பிடிப்பாங்க. ஸோ அதில் வந்து சீனியர் கிளர்க் வரைக்கும் அவர் வந்து வந்தார். அப்படியே எல்லாம் இதெல்லாமே எங்கள் அம்மாவோட பெரிய பங்களிப்பு இருக்குது. ஸோ இப்படி இருந்து வந்து நடுவில் கொஞ்சம் ரொம்ப முடியாமல் ஹெல்த் இஷ்யூஸ், லிவர் சிரோசிஸ் வந்துச்சு அவருக்கு ஆக்சுவலி. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸில் வந்து ஒரு மாதம் வந்து ஒரு வருஷம் வந்து பெட்டில் படுக்கையாக தான் இருந்தாங்க. ஸோ இந்த டைம் பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். அவர் ஆக்சுவலாக இருந்தால் இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பார். என்னோட படம் எனக்கு தெரிஞ்சு 2019 என்னோட பெட்டர் மேக்ஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் பார்க்கல, ட்ரெய்லர் மட்டும் பார்த்தாரு. நான் ஐசியூவில் கொண்டு போய் காமிச்சு நல்லா இருக்குப்பா அப்படின்னாரு. அது மட்டும்தான். இப்போ நான் அதுக்கப்புறம் நான் பண்ண பெட்டர் மேக்ஸ், லப்பர் பந்து, இப்போ நான் நடிச்சுக்க டிஏஜிவா இன்னைக்கு ஹீரோ ஆயிடுச்சு, அதை பார்க்கறதுக்கு அவர் இல்லை. பட் ஸ்டில் அவரோட பிளெஸிங்ஸ் எங்கே போனாலும் அவர் வந்து இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா அவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு நீங்க சக்சீட் பண்றது. தேங்க்யூ. சந்தோஷமா இருப்பாரு கண்டிப்பா. இருந்திருந்தானே அலப்பறை பண்ணியிருப்பாரு. நான் சும்மா ஒரு படம், நான் ஒரு படம் ஆரம்பத்தில் ரொம்ப சின்ன படம், அந்த படத்துக்கே திருச்சி ஃபுல்லா போஸ்டர் ஒட்டி என் பையன் நடிச்சிருக்கான்னு ஃபிளெக்ஸ் எல்லாம் ஏற்றி அப்படி அலப்பறை பண்ற ஆளு அவரு. கண்டிப்பா மேல இருந்து அவர் சந்தோஷப்படுவாரு. தேங்க்யூமா. தேங்க்யூ. சூப்பர் சார். இதுக்கப்புறமும் நீங்க போன இடம்லாம் இது வரைக்கும் வெற்றியா இருந்திருக்கு. நீங்க உங்களோட ஃபுல்லஸ்ட் லைக் ஹார்ட் ஒர்க் எனர்ஜி எல்லாமே கொடுத்த மாதிரி உங்களுக்கு போன இடம்லாம் வெற்றியா இருந்த மாதிரி படங்கள்லயும் இருக்கும்னு நாங்க விஷ் பண்றோம். ஏன் சார்பாவும் டிஎன் பிரைம் சார்பாவும் தேங்க்யூ சோ மச். அண்ட் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் டிஎன் பிரைம் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தேங்க்யூ இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட இன்டர்வியூ பார்த்ததுக்கும். அண்ட் டியர் ஜீவா அக்டோபர் 19 அன்னைக்கு டென்ட்டுக்கோட்டா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வருது. ஸோ இது வந்து ஃபுல்லா ஃப்ரீ தான் இந்த படம். ஸோ அதனால நீங்க படம் பாருங்க. இவ்வளோ நாள் டெலிவிஷன்ல சப்போர்ட் கொடுத்தீங்க, உங்க வீட்டு பையன். ஸோ நான் டெலிவிஷன்ல இருந்து ப்ரமோட் ஆகி இப்போ ஒரு படத்துல கதை நாயகனா பண்றேன். கண்டிப்பா படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ.